தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம இளமதியோட அப்பா அம்மாவோட கல்யாண நாளுக்காக வீடு ஃபுல்லாவே டெக்கரேட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல இளமதி அவங்க கூப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா, இந்த கலாவோட அசிஸ்டன்ட் ரஞ்சிதமும் அங்க வராங்க. வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன கல்யாண நாள செலிப்ரேட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம புது மாப்பிள்ளையும், பொண்ணும் அப்படியே மாலை மாத்திக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அப்பா, அம்மா இவங்க 2 பேருமே மாலை மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரம 2 பேருக்கும் கிஃப்ட் வாங்கியிருக்காப்டியாட்டுக்கு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிரம் வாங்கியிருக்கிறாப்டியாட்டுக்கு 2 மோதிரம். 2 பேர் கையிலயும் குடுத்து, "நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிங்க" அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு கேக்கு. அந்த கேக்கையும் வச்சு வெட்டி 2 பேரையும் ஊட்டிக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேக்கு குடுக்குறாங்க. அப்ப நம்ம இளமதி பார்த்தீங்கன்னா, நர்மதாவ தனியா கூட்டிக்கிட்டு போய் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்ன பிளான் அப்படிங்கிறது இப்ப தான் வெளியில வருது. அதாவது ஜோசியர வச்சு இளமதிக்கும், பரமனுக்கும் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி உடனே கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம்ல அப்படின்னு எதார்த்தமா கேட்கிற மாதிரி நம்ம நர்மதா கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே இளமதி, நர்மதாவோட திட்டம் தான். உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கலா. ஸோ ரொம்ப யோசிச்சா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அதனால நாமளும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோசியக்காரர தானே வர வைப்போம். அதனால ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா, நான் இப்பவே ஜோசியக்காரர வர வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடியே போய் ஜோசியக்காரர்கிட்டலாம் பேசி பார்த்தீங்கன்னா, "இந்த மாதிரி ஜோலிய உருட்டுற மாரி உருட்டுங்க, கட்டம் போட்டு பாருங்க. கடைசியில பரிகாரம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லி தான் அழைச்சுக்கிட்டு வராங்க. ஆனா என்ன, இங்க உட்காந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோசியரு மாத்தி சொல்றாரு. இத கேட்ட உடனே இங்க கலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஸோ நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து